வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு, இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட நேயர்கள், லக்ன ரீதியாக ஒரு கோச்சார கிரகங்களையும் பார்க்கறத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய கேள்விகளுக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்குமான பலன்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை போக ராசிங்கிறது நமக்கு நடக்கிற திசாபுத்தியை குறிக்கிற ஒரு பங்களிப்பு. ஆனால் விதி கொடுப்பனை, நம்ம இந்த மாதிரி இருப்போம், நம்ம பணம் தொழில் பலம் இப்படித்தான் இருக்கும், நம்ம உறவுகள் இப்படித்தான் இருக்கும்னு விதி கொடுப்பனை தான் நிர்ணயப்படுத்துறது தான் லக்னம்ங்கிறது. அப்போ கன்னி லக்ன நேயர்களுக்கு இப்போ செவ்வாய் கிரகமானது 40 நாட்கள் மகர ராசியில் பயணிக்கிறார். இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு பிப்ரவரி 5 முதல் மார்ச் 15 வரை இந்த 40 நாட்களும் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம் என்பது சந்தோஷம், கலைகள், குழந்தை அப்படின்ற ஒரு உயிர்பற்றான பாவத்துல செவ்வாய் போறாரு அப்படிங்கும்போது, அது உச்ச பலத்துல போறாருங்கும் போது எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நம்ம ஜனன ஜாதகத்துக்கும் கோச்சாரத்துக்கும் ஒரு தொடர்பு படுத்தி பார்க்குற முறை இருக்கு. இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல செவ்வாய் கிரகமானது நல்ல கிரகமா கெட்ட கிரகமா? ஆதிபத்திய ரீதியில பார்த்தா செவ்வாய் தான் கெட்ட கிரகம். 3ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 8ஆம் வீடு என்பது அஷ்டமாதிபதி என்பது கஷ்ட நஷ்டங்களை தர்றவர், தோல்வியை தர்றவர்ன்னு எடுத்துட்டாலும் 3ஆம் இடம் என்பது நம்மளுடைய மனசையும் ஆழ்ந்த அறிவையும் நம்மளுடைய ட்ரைனிங் மென்டாலிட்டி, கருவுகளை உபயோகப்படுத்தக்கூடிய திறமை, பிரயாணங்கள் இதையெல்லாம் குறிக்கிற இடமா இருக்கிறதுனால 2 பாவங்களையும் இயக்கிறதுனால நம்ம ஒரு இயற்கையாகவே இந்த செவ்வாய்ங்கிறது எமோஷன் பேஸ்டு கேரக்டரை நம்ம மனசை உருவாக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனால் நட்சத்திர ரீதியாக நம்முடைய லக்னத்திலேயே செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை இருக்கு. 2ஆம் இடத்துலையும் அதே சித்திரை துலா ராசியிலையும் இருக்கு. அப்ப இது எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம சிந்தனையை பயன்படுத்தி நம்ம பணம் சம்பாதிக்கிற ஒரு கான்செப்டை செவ்வாய் நமக்கு தந்திருக்காருங்கிறத சொல்லுது. அப்ப மகிழ்ச்சிக்கும் மன வாழ்க்கைக்கும் குழந்தைகள் பிறப்புக்கும் ஒரு பூர்வீகம் சார்ந்த, தந்தை வர்க்கம் சார்ந்த, சகோதர வழி சார்ந்த நன்மை தீமைகளுக்கும் செவ்வாய் பொறுப்பேற்கிறார். அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கும், சொந்த தொழில் செய்கிறதுக்கும் அல்லது ஜாப் ஒர்க் பண்ணுறதுக்கும், ஒரு வேலையில் போய் ஒரு அதிகாரியாக பணியாற்றுறதுக்கும் இந்த செவ்வாய் காரகமாக இருக்கார். இப்படி உயிர்பற்று பொருள்பற்று 2க்குமே ஆதிக்க பலம் பெற்ற இந்த செவ்வாய் கிரகமானது சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் வழியா இந்த 40 நாட்களும் பயணிக்க இருக்காரு. இப்ப அந்த வகையில் பயணிக்கும் பொழுது இது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுப்பார். எந்த வகையிலையும் பாதிப்பை தர மாட்டார். இப்ப உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கோம் அப்படின்னா, நாமளே தொழில் செய்யறோம், நாமளே உற்பத்தி பண்றோம், நிறைய ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மாதிரி வியாபார செய்கிற நபர்களுக்கு இந்த 5ஆம் இடம் என்பதில் இந்த 40 நாட்களில் டிமாண்டு கொஞ்சம் குறையலாம். அப்போ இந்த டிமாண்டு குறையும் போது நம்ம டிசைனிங்கு, மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரி ஃபீல்டில், கமிஷன் வகை ஃபீல்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இப்போ ஒரு விளையாட்டுத்துறை, கலைத்துறை, டெக்னாலஜிக்கு, அதாவது இப்போ கம்ப்யூட்டர் லைனு, கமிஷன் லைனு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இப்போ கன்சல்டிங் பிஸ்னஸே பண்ணுறோம். ரியல் எஸ்டேட்டில் என்ன நடக்கும்? கன்சல்டிங்கில் பண்ணி அதில் கமிஷன் வகையில் பேச அந்த பேச்சினால நமக்கு தொடர்புகள் அதிகமாகி மூளை உழைப்பின் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது தான் இந்த கான்செப்ட். அதே மாதிரி தான் கலைத்துறை, விளையாட்டுத்துறையும் இதெல்லாம் சாதகமாக கொண்டு போகிற அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த துறைக்கு இது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும்.
அப்ப அளவுக்கு அதிகமா ஸ்டாக் வைக்காம இருந்துட்டாலே போதும். டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் இந்த 40 நாளும் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டா பிரச்சனை வராது. பொருளாதாரம் நல்ல நிலைமையில இருக்கும். பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு வளர்ச்சிகள் வந்து சாதகமாக இருக்கும். அதே நேரத்துல நமக்கு வந்து அதிகமாக சேமிப்பு பண்றதுக்கு முடியாம அப்பத்திக்கப்ப ஏதோ ஒரு வகையில வரவுக்கும் செலவுக்கும் சரியா போற தன்மைகள் நீடிக்கும். பட் வந்து சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. பிரச்சனை இல்லாம போகுது அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் இல்லாம போகுதுன்னு ஒரு சேஃபர் சைட்ல பயணிக்கிற ஒரு நிலைமை நல்லா இருக்கும். மனசு நல்லா இருக்கும், தெம்பா இருக்கும், கிரியேட்டிவிட்டி மைண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், கம்யூனிகேஷன் வந்து நல்லா போகும். இடமாற்றங்கள், பத்திரங்கள் பதிவு பண்றது, இடம் விற்கிறது, ஆவணங்களை புதுப்பிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக நடக்கும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கெல்லாம் சாதகமாக நடந்துட்டு இருக்கும். வீடு, மனை, வாகனம், யோகங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். அதுல வந்து ஒன்றும் பாதிப்பு இருக்காது. குழந்தைகள் வழி ஆதாயம், குழந்தைகள் வழி மகிழ்ச்சி, குதூகலம், குடும்பம் நலம், பொது காரியங்கள், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்புக்காக நம்ம பிளான் பண்றது, இதுக்கு எல்லாமே சாதகமான நாட்களாக இது அமையும். இப்போ ஒரு வேலையில புதுசா போய் ஜாயின் பண்ணோம், வேலையே இல்லை, இப்போ வேலைக்கு போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமோ இல்லையா, உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த நேரம் வந்து காலகட்டம் வந்து மைனஸாக இருக்கும். இதுக்கு வந்து இப்போ எஜுகேஷன் லைனில் போகிறவங்களுக்கு அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஒரு படிப்பு, ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணோம், அந்த வேலைக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது இருந்தால் படிக்கலாம் அப்படின்னு இந்த நாட்களை வந்து அது ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி பண்ணிக்கும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். போட்டித் தேர்வு விஷயங்கள், இதில் வந்து எக்ஸாமினேஷன், இது எல்லாமே வந்து படிப்பு சார்ந்து கன்சல்டிங் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த 40 நாட்களை பயன்படுத்திக்கலாம். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, இது 2 பேருக்கு அந்யோன்யம், வளர்ச்சிகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். திருமணம் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் காரியம் கைகூடும். வளர்ச்சிகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நமக்கு புது நண்பர்கள் அறிமுகம், அதில் வந்து ஒரு வளர்ச்சி, புது சூழலை உருவாக்குறது, இடமாற்றங்கள்னால நம்ம வந்து அனுகூலம் பெறுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். நமக்கு பூர்வீகம் சார்ந்த நன்மைகள், குலதெய்வம் சார்ந்த நன்மைகள், தந்தை வழி ஆதாயம், இதெல்லாம் வந்து வளர்ச்சிகள் வந்து நன்றாக. இப்போ வந்து ஒரு ஆராய்ச்சி கல்வி படிக்கிறீங்க, பிஹெச்டி படிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கன்சல்டிங் லைனில் போகிறீங்க, ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறீங்க, அதுக்கெல்லாம் வந்து மேம்பாடாக இருக்கும். இப்போ பயிற்சி மையங்கள் நடத்துவாங்க சில பேர், அதுக்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்ஸு நல்லா இருக்கும். அதே போல் இப்போ நமக்கு கௌரவம் எதிர்பார்க்காம போயிடும். இந்த 40 நாளில் வந்து ஒரு ஈகோ, கௌரவம், ப்ரெஸ்டிஜு இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அது கொஞ்சம் கிடைக்கல, நம்மளை வந்து ரொம்ப மதிக்க மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை கண்டும் காணாமல் போயிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கெடுது அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா அந்த டாமினேஷன் நம்மளுக்கு இல்லையேங்கிற ஒரு இதில் தான். அப்போ அந்த நம்ம ஈகோ, அந்த டாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து குறைச்சிக்கணும். சந்தோஷம், எதிர்பார்த்த ஒரு பண வரவு, எதிர்பார்த்த ஒரு மனிதர்களை சம்பாதிக்கிற மனிதர்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, இதெல்லாம் குதூகலம்லாம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால இந்த கன்னிக்கு வந்து செவ்வாய் வந்து பக்கபலமே என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.